10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் எக்ஸசைஸ் 1.4ல் ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் வாசிக்கிறேன் பாருங்கள். ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் என் டு என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x minus 1 is one function but not onto function அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் ஃபங்க்ஷனு, onto ஃபங்க்ஷன் இல்லை, onto ஃபங்க்ஷனு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஓகேங்களா? சொல்யூஷன். ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நமக்கு என்ன ஆன்சர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு 2x minus 1. அப்போது எக்ஸுக்கு வந்து நான் ஒன்றுன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எஃப் ஒன்று வந்து 2 1 மைனஸ் 1. அப்போது 2 ஒன்றுனது 2 மைனஸ் 1 வந்து 1. அடுத்தது எக்ஸு வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது நேச்சுரல்ஸ் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 2ன்னு தான் ஆரம்பிச்சிருக்கணும். எஃப் வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். 2 மைனஸ் 1, 2 மைனஸ் 1 நமக்கு என்ன வந்துடும்? 4 மைனஸ் 1 நமக்கு வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது எஃப் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்போம். 3ன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது நமக்கு 2 3 மைனஸ் 1. அப்போ வந்து இது 6 மைனஸ் 1 நமக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இன்னொரு நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன். எஃப் வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? 2 4 மைனஸ் 1. அப்போ வந்து நமக்கு 8 மைனஸ் 1 வந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அப்போது ஏ நமக்கு என்ன போடுறோம் அப்படின்னு சொன்னால் நேச்சுரல்ஸ் நம்பர் எல்லா நம்பரையும் போடலாம். பி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆன்சராக வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1 வந்திருக்கு, அப்புறம் வந்து 3 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 7 வந்திருக்கு. ஓகேங்களா? இதை மட்டும் நம்ம ஏரோ டயக்ராமில் வரைவோம். ஓகேவா? நமக்கு இங்கே கொஸ்டினில் பாருங்கள், ஃபங்க்ஷன் வந்து என் டு என்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து என் டு என். ஃபங்க்ஷன் வந்து எண்ணிலேருந்து என் வழி தான் போயிருக்கணும். அப்போ ஏவும் எண்ணு தான், பியும் எண்ணு தான். ஓகேவா? ஏவும் எண்ணு தான், பியும் எண்ணு தான். நான் இது ஏனே போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 டாட் 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 போட்டுக்கிறேன். பி பாருங்கள், அதுவும் நேச்சுரல்ஸ் நம்பர் தான், அதுவும் வந்து நேச்சுரல்ஸ் நம்பர் தான், அதுவும் நேச்சுரல்ஸ் நம்பர் தான். ஸோ அதுவும் 1 2 3 4 5 6 7 8 டாட் டாட் எதுவும் போயிட்டே இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன் பாருங்கள். ஃபங்க்ஷனில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x மைனஸ் 1, 2x மைனஸ் 1. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 1க்கு என்ன ஆன்சர் வந்து 1, 1க்கு வந்து 1. நம்ம 1க்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அடுத்தது வந்து 2க்கு என்ன வந்திருக்குது? 3 வந்திருக்குது. ஓகேங்களா? 3ன்னு வந்திருக்குது. 3க்கு என்ன வந்திருக்குது? அடுத்தது 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது, 5. அடுத்தது 4க்கு என்ன வந்திருக்குது? 7 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அப்போது இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். இது எவ்வளோ நம்பர் இருக்குதோ அவ்வளோ நம்பர் போயிட்டே இருக்கும். அதேமாரி பிக்கும் ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போது கண்டிஷன்ஸ் அங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன் ஃபங்க்ஷனாக, ஆன் டு ஃபங்க்ஷனாக, நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கான கண்டிஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இருங்க. ஓகே, கண்டிஷன்ஸ் பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் ஒன் ஃபங்க்ஷன். ஒன் ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஒன் ஃபங்க்ஷனான நம்மளுக்கு இங்கே கண்டிஷன்ஸ் பாருங்கள், புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன் ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டிங்க்ட் ஈவெண்ட் ஆஃப் ஏ ஹேவ் டிஸ்டிங்க்ட் ஈவெண்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பியில் வந்து இமேஜ் இருக்கணும். ஒன் ஃபங்க்ஷனு அதேமாரி ஏ வந்து பியை விட சின்னதாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். ஓகேவா? முடிஞ்சிச்சு.
அப்போ இது கண்டிப்பாக ஒன் ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? மொதல் பாயிண்ட்டு முடிஞ்சிச்சு. பட் நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாட் ஆன் டூ. ஆன் டூ அப்படின்னு சொன்னால் நல்லா பாருங்கள், கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்கும் பாருங்கள். நாட் ஆன் டூன்னா ரேஞ்சுன்றது இந்த ஆன்சர். ஓகேவா? ரேஞ்சும் கோடொமைனும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஆன் டூ ஃபங்க்ஷன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் நம்மளுக்கு ரேஞ்ச் பாருங்கள். ரேஞ்சில் நமக்கு என்னென்ன இருக்குது? 1 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. ஆனால் கோடொமைன் பாருங்கள் எல்லாமே வந்துடுது. இதில் 2 இருக்கணும், 3 இருக்கணும், 4 இருக்கணும், 5 இருக்கணும், 6 இருக்கணும், எல்லாமே இருந்தால் தான் கோடொமைன். அப்போது இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இது நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்துடுது. ரேஞ்சும் கோடொமைனும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்துடுது. அப்போது கண்டிப்பாக இது என்ன இருக்காது? ஆன் டூ ஃபங்க்ஷன் இல்லை. நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன். இந்த பிக்சர்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் அப்படிலாம் எழுத தேவையில்லை. இந்த படம் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இந்த படம் வரைஞ்சோம் இல்லைங்களா? அந்த படத்துக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணலாம்? ஒன் ஃபங்க்ஷன் பட் இட் இஸ் நாட் த ஆன் டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா?